ஹாய் மக்களே, வெல்கம் டு தமிழ் குட்டிக்கோ சேனல். நீங்கள் போன வாரம் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இருந்த வீடியோவை பார்த்தீங்க. அதுக்கு முன்னாடி வாரம் என்னோடய மாமனார் மாமியார் மச்சினர் அவங்களோட இருந்ததை பார்த்தீங்க. ஸோ என்னோடய ஃபேமிலியை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே லேட்டாக பிறந்த பொண்ணு. அதனால் அவங்க ரொம்ப வயசானவங்க. அவங்கள என்னால் ஈஸியாக வீடியோக்குள்ளே கொண்டு வர்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவ்வளோ ஈஸியாக முடியல. அவங்கள கஷ்டமும் படுத்த வேணாம் அப்படின்றனால நான் அதுக்காக தனியாக எதுவும் பண்ணல. இந்த வீடியோவில் என் அம்மா அப்பாவை தாண்டி என்னோடய அண்ணா அக்கா இவங்களெல்லாம் பார்ப்பீங்க, அவங்க ஃபேமிலியெலாம் பார்ப்பீங்க. என்னோடய அக்கா அவங்க அண்ணா இவங்கெல்லாம் என்னோடய அம்மா அப்பா மாதிரி என்னை வளர்த்தவங்க. அவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது எனக்கும் அவங்களுக்கும். அவங்க மேலே இன்றைக்குமே அவங்கள ஒரு அம்மாவாக தான் நான் பார்க்குறேன். அவங்களோட பசங்க எல்லாமே பார்த்தா என்னோடய ஸ்கூல் படிக்கிற டைமில் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த டைமில் தான் குழந்தை பிறந்துச்சு. ஸோ நல்ல ஒரு அந்த பாண்டிங் ரொம்ப ஜாஸ்தி. எனக்கும் எங்கள் அக்கா பசங்களுக்கும் கூட அந்த பாண்டிங் ரொம்ப ஜாஸ்தி. சென்னையில் வேறு என்னென்ன பண்ணேன், டிரைவிங் கற்றுக்கிறது, அதுக்கப்புறம் நான் வேறு என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. நான் மாதமாகவே நான் வீடியோ சரியாக போடலைங்க. என்கிட்ட வீடியோஸ் நிறையா சேர்ந்துட்டே இருக்குது. இப்போ நான் பேசுகிறதே டப்பிங் பேக் சைட் டப் கொடுக்கறது தான். ஏன்னா இந்த வீடியோ முடிஞ்சது தீபாவளி டைமில். இதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக நிறையா UK ஃபண்டட் கோர்சஸ் நிறையா பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் படிக்கிறதுக்காக வேலை செய்கிறதுக்காக இதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஒன்று முடிச்சிருக்கிறேன். அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய இமெயில் அட்ரஸ் இனிமேல் கொடுக்கலாம் முடிவு பண்ணிருக்கிறேன். ஸோ அந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்தானா நீங்கள் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அது மூலமாக கூட கேட்டுக்கலாம். என்னோடய இன்ஸ்டாகிராமையும் நான் கொடுக்குறேன். அதுலேயும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நான் வீடியோஸ் போடுறது இன்ஸ்டாகிராமில் ரொம்ப கம்மியாயிடுச்சு. உங்களுக்கு கண்டினியூஸ் ட்ராவல் வீடியோஸ், அதுக்கப்புறம் இங்கே ஃபண்டட் கோர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன், இன்னும் நிறையா ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சைடில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு சேரும். இதுக்கு மேலே வீடியோஸ் வாரம் கண்டிப்பாக வருங்க. மக்களே, இதான் டிரைவிங் கிளாஸ். கால் வலிக்காதுன்னு நினச்சி கார் கற்றுக்கலான்னு நினச்சா கார் ஓட்டும் போது கால் ரொம்ப வலிக்குதுங்க. என் வாழ்க்கையில் குள்ளமாக இருக்கிறத நினச்சி வருத்தப்பட்ட தருணங்களில் இதுவும் ஒன்று. நியூட்ரல் 1 போடுங்க. 2 நியூ 3 நியூட்ரல் 4 எல்லாமே வரும். லெஃப்ட் தான் போகிறோம், லெஃப்ட் தான் பார்க்கக்கூடாது, எல்லாம் பார்க்கணும். கண்ணை சுற்றிட்டு வந்துடணும். டக்குன்னு கிளச்சை வீச்சுக்கு வந்து மேடம், கிளச்சை மட்டும் இருக்குது. பிரேக் கிளச்சம் இருக்குங்களா திருப்பணும், அப்படியே திருப்பி நல்லா திரும்ப சரி. எவ்வளோ திருப்புறீங்களோ திரும்பிட்டு அகைன் ஸ்டடி பண்ணுங்க. அம்மா அப்பா கிட்ட காரை காட்டுற தருணம் ரொம்பவே ஸ்பெஷலுங்க. ஏன்னா நம்ம வளர்ந்துட்டு வரோம் அப்படின்றத அவங்க பார்க்கும்போது அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. எப்படிமா இருக்கு? இருங்கக்கா அம்மா எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கம்மா. டி நகர்ல இருந்த கீதம் ரெஸ்டாரண்ட் வேற லெவல்ல இருந்ததுங்க. அங்கே இருந்த டைம்ல ஒரு 3-4 தடவையாச்சும் அந்த இடத்துல நான் சாப்பிட்ருப்பேன். சென்னையில் இருக்கும் போது யூகேல இருக்கிற லிண்டு சாக்லேட் பிடிக்கும். யூகேல இருக்கும் போது சென்னையில் இருக்கிற ரசகுல்லாவும் லட்டுவும் ரொம்ப பிடிக்கும். அப்படி தாங்க என் வாழ்க்கை ஆயிடுச்சு. யூகேல இருந்த வாட்ச் எல்லாம் பார்த்துட்டு இங்கே இருக்கிற இந்தியனில் டைமெக்ஸில் இருக்கிற வாட்ச்லாம் பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கலராக இருந்ததுங்க. எனக்கு இந்த வாட்ச் வேணும்னு அடம்பிடிச்சு நான் கேட்டனாலே எங்கள் அக்கா எனக்கு இதை என் பர்த்டே கிஃப்டாக எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இது நல்ல ரிச்சாக இருக்குல்ல. அவ்வளோதாங்க, தீபாவளி செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் வீட்டுக்கு எங்கள் அக்கா அண்ணா எல்லாரும் வருவாங்க. இப்போ ஜாலியாக நாங்கள் வெடிக்க போகிறோம். போன வருஷம் கூட நான் வந்தேங்க தீபாவளிக்கு. ஆனால் என்னோடய ஹஸ்பண்டோடு வரல. இந்த தடவை என் ஹஸ்பண்டோட எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட இந்த மாதிரி
செலிப்ரேட் பண்ணுறது செம்ம ஜாலியாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி மேலே வெடியெல்லாம் வெடித்து நாங்கள்லாம் பயங்கரமாக விளையாடுவோம். என் ஹஸ்பண்ட் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட நாங்கள்லாம் வந்து நல்லா விளையாடுவோம், நல்லா அரட்டடிப்போம். நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். போன தடவை நான் இருந்தாலும் என்னோடய கம்பேனியன் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி என் ஹஸ்பண்ட் இருக்கிறது இல்லாதனால இந்த அளவுக்கு நான் போன வருஷம் என்ஜாய் பண்ணல. மருதாணி வாசம் வீச விருந்தாளி வீட்ட சுத்த சந்தோஷம் குறையா போகாது. முட்டாயி வெத்தலை பாக்கு மொய் நோட்டு சீனி தட்டு மொர வாசல் முன்னே குடியேதும். பூப்பந்தல் நிழலாம் சூழும் துணையாக தோரணையும் செவ்வாழ மரமோ சேரும். பழவண்ணம் பூசி பலபலக்கும் வீட்டு சுவர் பசிச்சாயங்க நெல்லு சோறு. ஊர் மக்க ஒன்னா கொண்டாடும். சூப்பரா இருக்குது. அங்கிள் தாங்க சும்மா யாரோ ஒருத்தர் பிடிங்கோ. நீ பண்ணல எங்கள் ஃபேமிலி ரிலேட்டட் வீடியோஸ் அவ்வளோதாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். இதை தாண்டி நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடம் இதுதான். இதை பார்த்தா உங்களுக்கு என்ன இடம் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு நீங்கள் யோசிங்க. அடுத்த வீடியோ வர வரைக்கும் இது என்ன இடம் நான் சொல்ல போகிறதில்ல. தெரிஞ்சால் கமெண்ட் போடுங்க. அந்த கண்ட்ரிக்கு தான் நாங்கள் போக போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சைடில் இருக்கிற அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பை பை ஃப்ரம் வித்யா பால் ஃப்ரம் தமிழ் குட் டு கோ சேனல்.